ஸோ இப்போ இருக்க மிகப்பெரிய குழப்பமே நீங்கள் சிட்டி பயன்பாட்டுக்காக ஒரு ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா சிஎன்ஜி போகலாமா இல்லை இவி போகலாமா அப்படிங்கிறது தான். சிஎன்ஜிக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ரன்னிங் காஸ்ட் எவ்வளோ செலவாகும், இதே இவி போனால் அதுக்கு ரன்னிங் காஸ்ட் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆவரேஜாக சிஎன்ஜி வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய மைலேஜ் அப்படிங்கிறது 22லேருந்து உங்களுக்கு 24 கிலோமீட்டர் கொடுக்கும். ஸோ குறைஞ்சபட்சமாக 22 கிலோமீட்டர் கொடுக்குதுன்னு எடுத்துப்போம். சிஎன்ஜியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 85 ரூபாயிலேருந்து 95 ரூபா வரைக்கும் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக. ஸோ 85 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஸோ ஒரு கிலோமீட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு 3 ரூபா 86 பைசா பார்த்தீங்க அப்படின்னா செலவாகும். அப்படியே இவி விஷயத்துக்கு வருவோம். நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலரோட டர்போ இவி 1000 அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா 19.2 கிலோவாட் அவர் பேட்டரியில் வருது. சர்டிஃபைட் ரேஞ்ச் 267 கிலோமீட்டர். இந்த பேட்டரியை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 19.2 யூனிட் பக்கம் செலவாகும். ஒரு யூனிட்டுக்கு ஒரு 4 ரூபாயிலேருந்து 12 ரூபா வரைக்கும் செலவாகுது. கமர்ஷியலாக சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 12 ரூபா வரைக்கும் உங்களுக்கு செலவாகும். அதாவது கமர்ஷியல் கரண்ட்டில் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா. இப்போ நம்ம ஆவரேஜாக 10 ரூபான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 19.2 யூனிட்டுக்கு நமக்கு 192 ரூபா தான் செலவாகும். இந்த வெஹிக்கிளோட ரியல் ரேஞ்ச் நம்ம 180ன்னு எடுத்துப்போம். அப்படி நம்ம பார்க்கும்போது 1.06 பைசா செலவாகும். அதாவது 1 ரூபா பக்கம் செலவாகும். நீங்கள் சிட்டி பயன்பாட்டுக்காக ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா இவியை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம்.